வணக்கம். கருப்பான் பூச்சிகளை ஒழிக்க குறிப்புகள். கருப்பான் பூச்சி நம்ம வீட்ல நெறைய இருக்கும். அத நம்ம எப்படி அழிக்கிறோன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது. கருப்பான் பூச்சி அப்படின்னா முதல்ல நம்ம வீட்டுக்கு வர்றது கிச்சன்ல தான் வரும். பாத்ரூம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் கிச்சன். கிச்சன்ல நம்ம வேஸ்டேஜஸ்லாம் நெறைய அந்த கழிவுகள்லாம் போகும். அந்த வழியா தான் உங்களுக்கு காக்ரோச் வரும். என்னதான் நம்ம இந்தியன் சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அந்த காக்ரோச் ஒன்று அந்த சிங்க்ல இருக்க மேலே இருக்க ஹோல் வழியாக வரும். அப்படி இல்லைன்னா சிங்க்ல கீழே இருக்க ஹோல் வழியாக காக்ரோச் வரும். ஏன் அது மெயினாக கிச்சனில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்க சிலிண்டர் ஸ்மெல்லுக்கு அதுக்கு ரொம்ப விருப்பமான ஸ்மெல் அந்த கேஸோட ஸ்மெல். அதனால அந்த சிலிண்டர் பக்கத்தில் தான் அது அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நார்மலாக நம்ம இந்தியன் சிஸ்டத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிச்சன் இருக்கும். அந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சிங்க் செட் பண்ணியிருப்பீங்க, ஒரு சைடில் சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சிஸ்டம் படி பக்கத்தில் தான் இருக்கும். அது உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக காக்ரோச் வரும். அந்த காக்ரோச் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த ட்ரெயின், அதாவது அந்த சிங்க்குள்ளே இருக்க அந்த ட்ரெயினோட ஹோல் இதை அடைங்க. அடைங்க மீன்ஸ் அதோட நெட்டடு நிறையா பவுல்ஸ் விற்கும் கடைகளில். அந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் உள்ளே போகிற மாதிரி மற்ற இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணுற டைமில் மட்டும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மந்த்லி ஒன்ஸ் ட்ரெயினை க்ளீன் பண்ணுங்கள். அந்த ட்ரெயின் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ட்ரெயினை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி இப்போ சிங்க்குக்கு கீழே இருக்க அந்த ட்ரெயின் அவுட், அந்த இடம் நல்லா க்ளோஸ் ஆயிருக்கான்னு பாருங்கள். இந்த ப்ளம்பிங் ஒர்க் பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா அதை ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஹோல் ஓப்பனில் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த பைப்பை ஒட்டி இருக்க இடத்துல சிமெண்ட் எல்லாம் நல்லா பூசாமல் இருப்பாங்க. ஸோ அந்த வழியாகவும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி எதாவது இருந்தது அப்படின்னா ஒயிட் சிமெண்ட்டை போட்டு அந்த இடத்துல ஹோலெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த ட்ரெயினோட சிஸ்டம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஒன்லி அந்த அவுட்லெட் பைப்பு மட்டும்தான் போகணும். மற்ற எல்லா இடமும் டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு வே ஆஃப் காக்ரோச் உள்ளே வரதை நம்ம தடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு காக்ரோச் உள்ளே வந்திருக்க காக்ரோச் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹிட் அடிச்சிங்க அப்படின்னா காக்ரோச்லாம் இறந்துடும். ஸோ அதனால் அதை ப்ராப்ளம் இல்லை. வெளியில் உள்ளே வந்துட்டதை நம்ம எப்படி இது பண்ணுறோம், சிலது கண்ணுக்கு தெரியாததை எப்படி நம்ம இந்த இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அதோட முட்டை இப்படி தான் இருக்கும். பைத்தம் பருப்பு வகையில் ப்ரௌன் கலரில் நல்லா ஒரு ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட இருக்கும். பார்த்தீங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிங்க்குக்கு கீழே இருக்கிற அந்த சிங்கை ஒட்டி இருக்கிற எல்லா இடத்துலையும் பாருங்கள். சிலிண்டர் ஒட்டி இருக்கிற எல்லா இடத்துலையும் அந்த செவுத்துல அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி முட்டை இருக்கும். அந்த முட்டையை நீங்கள் அதை நசுக்கிடுங்க. இல்லை ஏதாவது ஸ்ப்ரே போட்டு அந்த இதை சாவடிச்சிடுங்க. குட்டி 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 குட்டியாக இருக்கும். அடுத்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையிலேருந்து வெளியில் வந்தது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். இதையும் நீங்கள் அழிச்சிடணும். அடுத்தது பெரிய காக்ரோச். பெரிய காக்ரோச் நல்லாவே தெரியும். அது எப்படி நம்ம அது இருந்தது அப்படின்னா நம்ம கண்ணில் மாட்டிடும். அதனால் அதையும் நம்ம அழிச்சிடலாம். மோஸ்ட்லி எல்லா காக்ரோச்சையும் கிச்சனில் தான் அதிகமாக வரும். நைட்டு நீங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா காக்ரோச் கண்டிப்பாக அது வெளியில் வரும். காக்ரோச் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி ஒரு 1/2 hour லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வேறு டார்ச் லைட்டோ ஏதோ ஒன்று அடித்து பாருங்கள் காக்ரோச் வருதான்னு. சப்போஸ் அது காக்ரோச் வந்தது அப்படின்னா நீங்கள் பண்ண அந்த க்ளீனிங் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணலைன்னு அர்த்தம். அந்த ட்ரெயினெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். எங்கெங்கெல்லாம் வருதுன்றத எங்கேயாவது ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக மட்டும்தான் வரும்.
அதை க்ளோஸ் பண்ணுங்க. முக்கியமாக சிலிண்டர் கிட்ட வந்து கண்டிப்பாக வரும். அதனால் அந்த இடத்த நல்லா வந்து மானிட்டர் பண்ணிட்டு, சிங்க்கு சிலிண்டர் இது ரெண்டுத்தையும் நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகும். அதே மாதிரி நம்ம ஹிட் அடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் கெடுதல், அதுக்கு மட்டும் இது கெடுதல் இல்லை. அந்த அடிக்கும் போது அடிக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து இருக்கும். நம்ம வீட்டில் வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து நிறைய இருக்காது இப்போ இருக்க சிஸ்டம் படி. அதனால அந்த மஸ்கிட்டோ இது அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, ஹிட், அந்த ஸ்மெல்லை வந்து எல்லாருமே சுவாசிப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். முக்கியமாக மாடர்ன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணியிருக்க கபோர்டு ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காக்ரோச் வரும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தவிர்க்கலாம். தேங்க்யூ.